Hi friends, welcome to our channel Creative Brothers. இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ரெண்டு பொருளை மட்டும் வச்சு ஜீரோ காஸ்ட் ஆஃப் ருபீஸில் நம்ம எப்படி ஒரு ஸ்டைலஸ் பென் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டைலஸ் பென்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பென் மாதிரி வச்சு நம்மளோட மொபைலோட டச் ஸ்க்ரீன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டைலஸ் பென்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஏற்கனவே இதோட ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலாம் சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் வந்துட்டு ஒரு சைடாக வந்துட்டு நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் இந்த இதில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அதோட கார்னர்ஸ் எல்லாமே ஃபோல்ட் பண்ணிடுங்க. இல்லைனா உங்கள் கையில் வந்துட்டு அது சம்டைம் கிழிச்சிக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணும் போது நம்ம பார்த்து கட் பண்ணணும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு லெட்டு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்துக்கேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை தீண்டு போன லெட்டு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் எழுதுகிற பென் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை, இதை நம்ம ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணி திருப்பி நம்ம ஃபிக்ஸ் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த நீங்கள் ரோல் பண்ணுங்கள். இதோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இப்படி ரவுண்ட் ஷேப்பில் அதுக்கு மேலே இந்த அலுமினியம் ஃபாயிலை நான் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரோல் பண்ணி எடுத்தப்பறம் நம்ம 90% ஆஃப் ஒர்க் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் வந்துட்டு எடுத்து அது மேலே சுற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலில் வந்து ஸ்க்ராச்சஸ் எதுவுமே விழாது நீங்கள் இதை பண்ணும் போது. அதனால் பயப்பட வேணாம். அதேமாதிரி நீங்கள் கேட்கலாம், இதில் செலோ டேப் போடனா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குமேன்னு சொல்லி. செலோ டேப் போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஆனால் அது சம்டைம்ஸ் வேலை பார்க்காம போகலாம். அதனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், நீங்கள் இப்படி பண்ணாலே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுற மாதிரி இப்படி நல்லா அப்படி டைட்டாக அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டைலஸ் பென். நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துலேயே இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த இதை வந்துட்டு ஒரு மொபைல்லையோ இல்லை ஒரு டேப்லெட்லேயோ பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இப்போ ஒரு டேப்லெட் எடுத்திருக்கேன். அதில் இப்போ நம்மளோட ஸ்டைலஸ் வந்துட்டு எந்த லெவலுக்கு இப்போ அது ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நான் இந்த டேப்லெட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எந்த டச் டிஸ்பிளேயில் வேணால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கிரியேட்டிவ் ப்ரதர்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.